கூடிய நபர்களாக நிறைய கும்பராசிக்காரர்களை நாம் பார்க்கலாம். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த கும்பத்துக்குள் தான் இந்த சதய நட்சத்திரம் 4 பாதங்களுமே முழுவதுமா இருக்கிறது. இப்போ எந்த ராசிக்குள் எந்த நட்சத்திரம் முழுவதா இருக்கிறதோ அது தனது பூரணமான ஆற்றலை வெளிப்படுத்தும். இதில் சதயம் என்பது இவர்களுக்கு ராகு அப்படிங்கிற கிரகத்தின் தன்மையை முழுவதுமாக இந்த கும்பத்துக்கு கொடுக்கிறது. அப்போ அந்த ராகுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் வேகமாக ஒரு அசுரத்தனமாக, குறிப்பாக இந்த நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் பிடித்து கொள்பவர்களாக, ரொம்பவும் நூதனமான விஷயங்களை, சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக, இவர்கள் எந்த தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறார்களோ அதில் சராசரியாக 10 வருஷத்தில் ஒருத்தங்களுக்கு அடையக்கூடிய அந்த வெற்றியாக இருந்தாலும், அந்த ஆற்றலாக இருந்தாலும், ஒரு 2 வருடத்தில் இவர்கள் வெகு எளிதாக அந்த உச்சத்தை அடைந்து விடுவார்கள். These people are very emotional. முன்னோடியாக யோசிப்பது, பூரணமாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெரிதாக இவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுக்கே தான் எல்லா விஷயமுமே நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த கும்பராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா ஒரு குடம், அதாவது ஒரு கலசம். இந்த கலசம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் அதற்கு ஒரு முதல் மரியாதை. அது ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, ஒரு யாகமாக இருந்தாலும் சரி, ஒரு கலசத்தை வைத்துத்தான் அந்த தெய்வத்தை, அந்த தேவதைகளை எல்லாம் அங்கு ஆவாகனம் செய்கிறார்கள். ஒரு கோயிலில் ஒரு கோபுரத்தில் போய் அபிஷேகம் செஞ்சால் கூட அந்த கலச நீரை வைத்துத்தான் அபிஷேகம் என்பது செய்கிறார்கள். இந்த கும்பராசிக்காரர்களுடைய திறமை என்பது இந்த கலசத்துக்குள் இருக்கக்கூடிய விளக்கை போல். அப்போ யாராவது ஒருத்தங்க இவங்களை மோட்டிவேட் பண்ணி உன்னால் இந்த இடத்துக்கு வர முடியும், உனக்குள் இந்த திறமை இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கையில் பிடித்து இவர்களை மேலே கூட்டி கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக இவர்களால் ஒரு உச்சத்தை அடைய முடியும். பொதுவாகவே சுப கிரகங்களின் வலிமை என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இதன் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுடைய ராசியாதிபதி இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் ஆட்சி. இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் உச்சம் அடைகிறது. அப்போ இவர்களுடைய 9ஆம் வீட்டில் இவர்களுடைய ராசியாதிபதியே உச்சம் என்பதனால்